ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை திருப்பவும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக மீண்டும் நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவரீர் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நல் வார்த்தையினாலே எங்களுக்கு இடைப்படும், எங்களோடு கூட பேசும் அந்த வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் அவருடைய நித்திய மகிமைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மை குறித்து சில வார்த்தைகள் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த நம்மை குறித்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. என்னன்னு போட்டிருக்கு? கொஞ்ச காலம். ஆமா, சகல நன்மைகளையும் அனுபவிக்கிற உங்களை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு எல்லா விதமான கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு ஓடுகிற உங்களை அப்படின்லாம் அங்க பேதுரு சொல்லாம, அன்றைக்கு சபைக்கு தான் எழுதினாரு. இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை சபைக்கு தான் நிருபமா எழுதினாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் நிருபமா எழுதினாரு. அந்த காலத்துல எப்படி அவங்களுக்கு பாடுகள், கஷ்டங்கள் இருந்துச்சோ அது மாதிரி இந்த காலத்திலையும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அதே பாடுகளும் அதே கஷ்டங்களும் உண்டு. அதனால எப்படி குறிப்பிட்டு எழுதுறார் சபைக்கு அப்படின்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமா, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் நமக்கு உண்டு. அந்த பாடுகளின் மத்தியிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில காரியங்களும் உண்டு. அந்த காரியங்களை தான் ஒரு 3 குறிப்பிட்ட விஷயங்களின் வழியா நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கால பாடுகளுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டியது அல்லது கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனமாற்றம். என்னன்னு சொல்லுங்க? மனமாற்றம். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு மிக முக்கியமான ஒன்று மனமாற்றம், மனம் திரும்புதல் அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன்னா நமக்கு அதை சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, மனமாற்றம். எப்படி அந்த கெட்டுப்போன ஒரு மகன், 2வது மகன் என்ன பண்ணிடுறான்? தூர தேசத்துக்கு போய் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழிச்சிட்டு புத்தி தெளிந்து திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வரார் பாத்தீங்களா? அப்படி அந்த புத்தி தெளிந்து ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை தான் மனமாற்றம். அவன் ஏற்கனவே அந்த தகப்பனுடைய பிள்ளையாகத்தான் இருந்தான், ஏற்கனவே தகப்பனுடைய பிள்ளை தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அந்த மகனுடைய மனமாற்றம் வேற மாதிரி இருந்துச்சு. நண்பர்களோடு கூட சேர்ந்து வேற மாதிரி மனமாற்றம் இருந்துச்சு. அந்த மனமாற்றம் என்ன செஞ்சது அப்படின்னா, தகப்பனை விட்டு தூர பிரித்தது. தகப்பனுடைய, தாயுடைய, அந்த வீட்டுடைய அன்பை விட்டு அந்த மகனை தூர பிரித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனமாற்றம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. ஆனா அது எத்தகைய மனமாற்றம், எப்படிப்பட்ட மனமாற்றம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கணும். நாம இப்போ கடவுளுக்கு தூரமா இருக்கிறோமா, பைபிளுக்கு தூரமா இருக்கிறோமா, ஜெபத்துக்கு தூரமா இருக்கிறோமா, சபைக்கு தூரமா இருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தூரமா இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஆனா அதே மகன்
கையில காசெல்லாம் இருந்த போது அவருக்கு பாடுகள் இருந்ததா தெரியல. ஆனா கையில் இருக்கிற காசு பணம் ஆஸ்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் பாடுபடுவதை யோசிச்சு பார்த்தான். எங்க அப்பா வீட்டுல சந்தோஷமா இருந்தேனே, ஆனா இங்க பன்றி தின்கிற தவிட்ட கூட கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லையேன்னு யோசிக்கும் போது, தன்னை சுற்றிலும் மனிதர்கள் இல்லை, தன்னை சுற்றிலும் உறவுகள் இல்லை, ஏற்கனவே இருந்த நண்பர்கள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தான். அப்போ அந்த யோசிக்கும் போது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. அது என்ன மாற்றம்னா, தகப்பனை விட்டு தூரப்படுத்துகிற ஒரு மாற்றம், தகப்பன் வீட்டை விட்டு என்னை தூரப்படுத்துகிற ஒரு மாற்றம், ஒரு பரிசுத்த வாழ்வை விட்டு தூரப்படுத்துகிற ஒரு மாற்றம். ஆனா இப்போ ஒரு மாற்றம் வருது. அவன் புத்தி தெளிந்த போது, அவன் புத்தி தெளிந்து அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லும். இன்னொரு மனமாற்றம் வருது. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பலவிதமான மனமாற்றங்கள் வரும். அதே போலதான் நமக்குள்ளே இருப்பது எந்த விதமான மனமாற்றம், மனம் திரும்புதல் அப்படின்னு யோசிக்கணும். கடவுளை விட்டு திரும்பி இருக்கிறோமா, கடவுளுக்கு நேராக திரும்பி இருக்கிறோமா? தகப்பன் வீட்டை விட்டு திரும்பி இருக்கிறோமா, தகப்பன் வீட்டுக்கு நேராக திரும்பி இருக்கிறோமா? பரலோகத்தை விட்டு எதிர் திசையில திரும்பி இருக்கிறோமா, அல்லது பரலோகத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறோமா? அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில யோசனை பண்ணி பார்க்கணும். அதற்கு நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மனமாற்றம் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய மனமாற்றம் எப்படிப்பட்டது? பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் நடிகர்களுக்கு நேராக தன்னை திருப்பி இருக்கிறாங்க, பல பேர் நடிகைகளுக்கு நேராக திரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா உலக வழக்கத்தின்படி வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அது முற்றிலும் நேர் எதிர் திசையானது. அதனாலதான் தம்முடைய சீஷர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக அழகான வார்த்தைகளை தேவன் வேதாகமத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ந்து இருக்கிற சமூகம், அது எப்படி வேணாலும் போய்கிட்டு இருக்கோம். ஆனா பழக்க வழக்கங்கள்ல, சிந்தனைகள்ல, வார்த்தைகள்ல, செயல்பாடுகள்ல நாம் அவங்களுக்கு நேர் எதிர் திசையில மாறிதான் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணும்போது அது சரியா இருக்குன்றது நிச்சயமா கிடையாது. தேவன் என்ன விரும்புவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அருகில் இருந்தால், அவர் என் சிந்தனையை கவனித்து பார்த்தால் அவர் என்ன யோசிப்பார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அருகில் இருந்தால், அவர் என் வார்த்தையை கவனித்தால் அவர் என்ன யோசிப்பார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அருகில் இருந்தால், அவர் என் செயல்பாடுகளை கவனித்து பார்த்தால் அவர் என்ன யோசிப்பார்? அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தனையில் இருக்கணும். இப்படி நாம் நம்முடைய மனமாற்றத்தை குறித்து கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பவுல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க கடந்து போனார், அந்த குதிரை மேல ஏறி போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சீஷர்களை கட்டி காவலில் போடுவதற்கு ஒரு அதிகாரம் வாங்கி கொண்டு அவர் குதிரை மேல போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறத பார்க்க முடியும். ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்து குதிரை அப்படியே நடுங்கி திகைத்து நிற்க, பவுலால குதிரை மேல உட்கார முடியல, கீழே தொப்புன்னு விழுந்துட்டாரு. கீழே விழுந்தப்பதான் அவர் கேட்கிறாரு, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்படின்னா அவர் தன்னை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு செகண்ட்ல தன்னை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்னை மீறின சக்தி ஒருவர் உண்டு, என்னை தாண்டின விஷயம் ஒண்ணு உண்டு, அதை தாண்டிலும் நான் யார கட்டுவதற்காக போயிட்டு இருக்கிறேனோ, யார கட்டி காவலில் போட்டு ஜெயில போட்டு துன்புறுத்தும்படி அதிகாரங்களை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேனோ, அவங்க ஆராதிக்கிற இயேசுதான் என் கூட பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தன்னோடு கூட பேசுகிறார் அப்படின்னாலே அவர் உண்மையுள்ள கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற வார்த்தை தான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே வரணும். நம்மோடு கூட பேசுகிறவர் உயிருள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள அந்த சிந்தை வரணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய அப்படின்னா, இனிமேல் நான் என்ன செய்ய? இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையெல்லாம் பிரச்சனை இல்லை, இனிமேல் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக பவுல் கூட பேசுகிறத பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ இனிமே நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உனக்கு எப்படி சொல்ல போறேன், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு
அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பேசினாரா? இவர் பட்டணத்துக்குள்ள போயிட்டாரு. அங்க போய் 3 நாள் கண்ணு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலோட பேசினாரா? இங்க பேசுறத பாக்குறோம் இல்லைங்களா? நடு தெருவுல, நேர் தெருவுக்கு நேரான அந்த ஸ்ட்ரீட்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இனிமேல் நீ என்ன செய்யணுங்கிறத நீ அங்க பட்டணத்துக்குள்ள போ, அங்க உனக்கு சொல்லப்படும் சொல்றாரு. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசினாரா அப்படின்னா நேரடியாக அங்க பேசல. அங்க அனனியா அப்படிங்கிற ஒரு சகோதரன் வந்து என்ன பண்றாரு, பவுலுக்கு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி ஒரு சுகத்தை கொடுத்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறத பார்க்க முடியும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலோடு அங்கே நேரடியாக பேசாம தம்முடைய சீஷர்கள் மூலமாக பேசினார். அப்ப பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எங்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியா வந்து சில காரியங்களை சொன்னா மட்டும்தான் இதை நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கூட ஆண்டவர் பேசணும், எங்கூட ஆண்டவர் பேசணும், நேரடியா பேசணும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் நேரடியா பேசணும். நான் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அவர் நேரடியா பேசணும். வேற யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. பயங்கரமான தப்பு. அவர் சித்தம் கொண்டா மட்டும்தான் நேரடியாக பேசணும். அவர் நேரடியாக வந்து பேசுவதற்கான தகுதியே நமக்கு கிடையாது. இனிமேல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக என்னோடு கூட பேசுகிறதுன்னு யார் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். ஒரு செய்தியை கேட்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது இது எனக்காக தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு யார் யார் விசுவாசத்தோடு கூட கேட்கிறாங்களோ அவங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். இப்ப பவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து நினைக்க ஆரம்பித்தார், கவனிக்க ஆரம்பித்தார். அவர் போனது என்னவோ நேர்த்ததுதான், ஆனா முற்றிலும் தேவனுக்கு எதிராக போய்கிட்டு இருந்தாரு. அப்படிதான் பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் சிந்திக்கிறது தான் கரெக்ட், நான் செய்யறது தான் கரெக்ட், நான் யோசிக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த நேர்த்தரு மாதிரி கோணலா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுடைய மனமாற்றத்தை கவனிக்க வைத்தார். சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னாரு. என்னடா, கடவுளுக்கு ஆதரவா தான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இது கடவுளுக்கு எதை ஏற்படுத்துகிறது, துன்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்படின்னா என்னுடைய சித்தம் வேற, என்னுடைய விருப்பம் வேற, தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் வேறன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்குதான் புரிந்து கொண்டார். அதனாலதான் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீ போ, உனக்கு சொல்லப்படும். போனாரு, சொன்னாங்க, அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அதற்கப்புறம் அந்த மனமாற்றம் தேவனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, ஜீவ கிரீடத்துக்கு நேராக போனது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது எப்பேற்பட்ட மனமாற்றம். நம்ம எந்த ரட்சிப்பின் அடிப்படையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எந்த விதமான நற்செய்தியின் அடிப்படையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வேதம் பல பேரை பல விதமா எச்சரிக்குது. நீ திருடனோடு கூட சேரும் போது திருடனா மாறி போயிடுற, விபச்சாரக்காரனோடு சேரும் போது விபச்சாரக்காரனா மாறி போயிடுற, கொள்ளைக்காரனோட சேரும் போது கொள்ளையிடுகிறவனாய் மாறி போயிடுற அப்படின்னு எச்சரிக்கிறது. அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஜனங்களுடைய மனம் சில நேரங்கள்ல நண்பர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் போது அவர்களை சார்ந்து கொள்ளுகிறது, உறவினர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது உறவினர்களை சார்ந்து கொள்வது, துன்மார்க்கர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது துன்மார்க்கரை சார்ந்து கொள்வது, குடிகாரங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது குடிகாரங்களை சார்ந்து கொள்வது. ஆனா தேவனுடைய சமூகத்திலே தேவ வார்த்தை வெளிப்படும் போது மட்டும் அதற்கு செவி கொடுப்பதில்லை, அதை சார்ந்து கொள்வதில்லை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அப்படி விரும்பல. நான் சொல்லுகிறத செய், அவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லுகிறத செய். என்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்ல போறாரு அப்படின்னு தேவ சமூகத்துல உட்கார்ந்து பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணா மட்டும்தான் அவர் நம்ம இடத்துல சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் தெளிவா வேத வசனத்தின் அடிப்படையில சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். முதல் காரியம், நாம நம்முடைய மனமாற்றத்தை கவனிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தடுமாற்றம். என்னன்னு சொல்லுங்க. எப்படி முதல்ல மனமாற்றத்தை நம்ம கவனிக்கணுமோ அது போல நம்முடைய தடுமாற்றத்தை கவனிக்கணும். தடுமாற்றம்னு என்ன? தடுமாற்றம் என்றால் என்ன? மனமாற்றம் என்றால் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அவனுடைய சிந்தை, அவனுடைய வார்த்தை, செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றபடி மாறி போயிருக்கணும். அதுதான் மனமாற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சொந்த இரட்சகராக வைத்துக் கொண்டு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் செய்கிற, நான் நினைக்கிற, யோசிக்கிற, செயல்படுகிற இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நினைப்பார், வேத வார்த்தை குறித்து என்ன சொல்லுகிறதுன்னு தன்னுடைய சகலத்தையும் வேத வார்த்தையின் அடிப்படையில மாற்றிக் கொள்வதுதான் மனமாற்றம், புது சிருஷ்டி. தடுமாற்றம் என்றால் என்ன?
யாராவது பதில் சொல்லுங்க. தடுமாற்றம் என்றால் என்ன? ஆண்டவரை விட்டு தடுமாறுறது இல்ல. பொதுவா சொல்லுங்க, தடுமாற்றம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுகிற விஷயம். அப்புறம் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய முடியாம தடுமாறுறது. செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய முடியாம தடுமாறுகிற விஷயம். ஆனா இந்த வார்த்தையை நம்ம இங்க எதோடு கூட நம்ம சேர்த்து பார்க்க போறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இங்க இதை பார்க்காம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. குடிச்சவன் கூட நிலையை தடுமாறி கொண்டிருப்பான், குடித்தவன் கூட நிதானம் தவறி நடந்து கொண்டிருப்பான். அதுக்கு பேரு தடுமாற்றம், சரீரத்தில் ஏற்படுகிற தடுமாற்றம். வயதாகும் போது பாருங்க, எந்திரிச்சா நடக்க முடியாது, ஒரு தடி இல்லாம என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. கை கால்கள் தடுமாறும். ஏன்னா நரம்புகள் செயலிழந்து போயிருக்கும், அல்லது தன்னுடைய முழு திறனை இழந்து போயிருக்கும். அதனால தடுமாறுவாங்க. அப்ப சரீரத்துல சில தடுமாற்றங்கள் ஏற்படுது. நம்ம படிக்கும்போது கண்கள்ல சில தடுமாற்றம் ஏற்படுதுன்னா பார்வையில் ஏதோ குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். போய் செக் பண்ணா ஒரு பவர் கிளாஸ் கொடுப்பாங்க, போட்டு அதுக்கப்புறம் தெளிவா படிக்க முடியும். பார்வையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுது. அப்ப அது சரியான திறனை இழந்து தவிக்கும் பொழுது அந்த தடுமாற்றம் ஏற்படுகிறது. எல்லா விதமான சூழ்நிலையிலையும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் மாறும்போது படிப்புல தடுமாற்றம் ஏற்பட்டுரும். நாம் பெறுகிற மதிப்பெண்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டுரும். அப்படின்னா தடுமாற்றம் எல்லா இடங்களிலும் வருகிறது, எல்லா இடங்களிலும் வருகிறது. இப்ப பேதுரு எழுதினார் பாத்தீங்களா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி எழுதினார் பாத்தீங்களா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதுறாரு, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு எழுதுறாரு. நல்லா புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிடும், மனிதனுக்குள் ஏற்படுகிற பாடுகள் அவனை தடுமாற செஞ்சிடும்ன்றது அவருக்கு புரியுது. ஏன்னா அவர் ஒரு காலத்துல தடுமாறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நேரடியாக பேசி தங்கி உறவாடி அவரோடு கூட பந்தி இருக்கிற அந்த மனுஷன் தான் சில நேரங்கள்ல தடுமாறி போனாரு. அந்த தடுமாற்றம் எல்லாருக்குள்ள, கிறிஸ்துவோடு நேரடி தொடர்புல இருந்து எனக்கே எவ்வளவு தடுமாற்றம் வருது அப்படின்னா, அவரை விசுவாசிச்சு நடக்கிறவங்க வாழ்க்கையில எவ்வளவு தடுமாற்றம் வருங்கிறத பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு உணர்த்தியிருந்தாரு. நம்ம வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா போகாதபடி பல விதமான தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி எப்படி எல்லாம் தடுமாற்றங்கள் ஏற்படும் தெரியுங்களா? நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகள் நம்மை தடுமாற செஞ்சிடும். எல்லாருக்கும் வியாதி வந்தா பரவாயில்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சரியா பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி போய்கிட்டு இருக்கிற எனக்கு எதுக்குங்க இந்த வியாதி? யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? மனித சிந்தை அப்படித்தான் யோசிக்க வைக்கும். மனித சிந்தை அப்படித்தான் யோசிக்க வைக்கும். நீ கும்பிடுற ஆண்டவர் இயேசு உண்மையான தெய்வம் தானா? ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து ஏன் பரிபூர்ணமா சுகத்தை கொடுத்து என்ன ஓட வைக்க கூடாது, என்ன வாழ வைக்க கூடாது அப்படின்ற கேள்வி அநேகருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்தவத்தை விட்டு, வேதத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தடம் மாற செய்து விடும். எப்படிங்க? தடம் மாற செய்து விடும். அப்படி நாம் போக வேண்டிய பாதையை விட்டு விட்டு வேறு பாதையிலே நம்மை வேறு மனமாற்றத்துக்கு நேராக திருப்புறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் தடுமாற்றம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுதான் தடுமாற்றம். இப்ப தகப்பனுடைய அன்பிலே நிலைத்திராதபடி தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து தகப்பன் வீட்டுக்கு எதிராக ஒரு மனுஷன் திருமணம் பாத்தீங்களா? அதுதான் அவன் வாழ்க்கையில ஏற்பட்ட தடுமாற்றம். கொஞ்சம் தகப்பனுடைய அன்பை சரியா புரிஞ்சு வச்சிருந்தா, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இங்க அப்பா வீட்டுல இருக்கிறது கஷ்டமாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா நண்பர்கள் காட்டிய வழி அது போலதான் சாத்தான் நிறைய ஆலோசனை கொடுப்பான். எப்படி ஆலோசனை கொடுப்பான்? இவ்வளவு இழந்துட்டு யோபு நீ உத்தமத்துல உறுதியா இருக்கிறியா, நீ தேவனை தூசித்து என்ன பண்ண, ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியும். மனைவி தாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, பிசாசின் ஆலோசனை சொல்லிடுறாங்க. ஆனா யோபு தெளிவா நிலை தடுமாறாம இருக்கிறாரு. கர்த்தருடைய கரத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெறாம இருக்கலாமா? அவர் நன்மையை கொடுக்கும்போது அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம்னு குதிக்கிறதும், ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தடுமாறுறதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமா, அதுதான் நிலையான தன்மை.
அதுதான் இங்க வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நிலை நிறுத்துவாராக. அந்த நிலை நிறுத்தப்பட்ட தன்மை யோபுக்குள்ள ஏற்கனவே இருந்துச்சு. அதனால அவர் தடுமாறல. தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்தோ, தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகளை குறித்தோ, தன்னுடைய சொத்து பத்துகளில் ஏற்பட்ட நஷ்டங்களை குறித்தோ அவர் யோசிக்கல. நிலை தடுமாறாம இருந்தார். காரணம் அவருக்குள்ள இருந்த ஃபெய்த், அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அப்படி இருந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அக்னி சூளைக்குள்ள போற்றுவோம், நீ வணங்கிக்கோ, பணிந்து கொள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க வணங்க போறதில்லை அப்படின்னு அவங்க நிலை தடுமாறாம நின்னதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம். அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட தடுமாற்றம் ஏற்படவே இல்லை. தானியேலை தூக்கி சிங்க கபில போடும்போது கூட கொஞ்சம் கூட தடுமாற்றம் ஏற்படல. அவர் அந்த வார்த்தையை சொல்ல கூட அந்த இடத்துல சான்ஸ் வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனா அதே விஷயம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா அவங்க 4 பேர் ஒன்னா வளர்ந்துட்டு இருந்தவங்க தான், வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான், வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான், அடிமையா இருக்கிறவங்க தான், அதே பாபிலோன்ல அதிகாரிகளா இருக்கிறவங்க தான். அதனால அந்த 3 பேருக்குள்ள இருந்த அதே விசுவாசம் தானியேலுக்குள்ள இருந்துச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க. ஏன் அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில ராஜா வந்து சிங்க கட்டிகள் எட்டி பார்த்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்கிறாரு. ஏன்னா இதே ஃபெய்த் தான் யாருக்குள்ள இருந்துச்சு? அந்த 3 பேருக்குள்ள இருந்துச்சு. அப்ப அதே விசுவாசம் தான் இவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியுதுன்னா ராஜாவுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்ப அதே விசுவாசம் தானியேலை சிங்க கட்டியில போட்டாலும் உறுதியா நிக்க வச்சுது. ஒரு சின்ன காயம், நகத்துல வந்து ஒரு சின்ன புரண்டல் கூட ஒண்ணு செய்யல சிங்கம். அக்னியின் மனம், அக்னியுடைய ஸ்மெல் கூட வீசல. திருப்பூர்ல ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் பயங்கரமா தீ விபத்து ஏற்படும். இந்த டையிங் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி இருக்கு. அந்த கல்லம்பாளையம் அந்த ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா, அங்க அந்த நடராஜ் தியேட்டருக்கு ஆப்போசிட்ல எல்லாம் நிறைய டையிங் ஃபேக்டரி. அங்க கேஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சிக்கும். ஃபயர் இன்ஜின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல திருப்பூருக்குள்ள. அப்படி தீ பிடிச்சிச்சு அப்படின்னா நாங்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், உடனே நாங்க புகையா வந்துட்டு இருக்கும்போது, டே எங்கயோ தீ பிடிச்சிச்சுடா போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், 3-4 கிலோமீட்டர் வரும். ஆனா புகை இங்க இருந்து வீட்டுல இருந்து பார்த்தாலே தெரியும். அப்படியே புறப்பட்டு போனா அங்க அந்த சிமெண்ட் பைப் எல்லாம் உருகி கீழே விழுந்து கேஸ் சிலிண்டர் எல்லாம் டமால் டிமில் வெடிக்கும். பயங்கரமா இருக்கும் அந்த தீ விபத்தை பார்க்கும்போது திருப்பூருக்குள்ள. இப்பதான் அதெல்லாம் நடக்கிறது இல்ல. அங்க பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே, அந்த எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த தீயினுடைய வாசனை பயங்கரமா இருக்கும். பிளாஸ்டிக் பொருள் எரியறது, துணி எரியறது, ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை. அப்ப பாருங்க, ஒரு கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல அந்த அக்னியின் மனம், அது ஏற்படுத்துகிற விளைவின் வாசனை வருகிறது அப்படின்னா அக்னிக்குள்ளேயே போட்டுட்டாங்களாம். அவங்க முடி கருகல, துணி கருகல, அக்னியின் வாடை கூட வீசல அப்படின்னா கர்த்தர் அந்த அளவுக்கு பாதுகாத்தாரு, அந்த அளவுக்கு கிருபை செஞ்சாரு. அதற்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தேவனுடைய வல்லமை. நிலை தடுமாறவே இல்லை. அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறாம நின்னாங்க. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல பல பேர் பல விதமா கேட்கிறாங்க. யோபுடைய மனைவி வந்து சொன்ன மாதிரியே பல பேர்கிட்ட கேட்கிறாங்க, உன் வியாதி சுகமாகல, உன் பிரச்சனை சுகமாகல, உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, இப்படி கடனாளியா மாறி சுத்திக்கிட்டு இருக்கிற, உடம்புல வியாதி. நமக்குள்ளேயும் சில கேள்விகள் வருது. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம்? ஆண்டவர் இந்த வியாதிகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து நம்மளை சோதிக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறோம். இல்ல, நம்ம சரீரம் என்னைக்கு இந்த பூமியில தாயின் கருவுல உருவாகி வெளியே வந்துச்சோ அன்றைக்கே இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களும் நம்முடைய சரீரத்துக்குள்ள வந்துருச்சு. மண்ணா வந்துருச்சு, மண்ணாக வந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம வண்டியவே வாரம் மாசம் இல்ல 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடுறோம், சர்வீஸுக்கு விடுறோம். ஏன்னா தேய்மானம், நம்ம உடம்பு அப்படித்தான் தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த தேய்மானம் தன்னை எப்படி வெளிப்படுத்தும்? இப்படிப்பட்ட வியாதிகளாக தான் வெளிப்படுத்தும், இப்படிப்பட்ட சில வழிகளாக தான் வெளிப்படுத்தும். அது தேய்மானம் ஆயிட்டு இருக்கு, ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி அது தேவனை நோக்கி போக வேண்டும், உள்ளுக்குள்ள இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வியாதிகள் நம்மை தடுமாற செய்கிறது, பணம் நம்மை தடுமாற செய்கிறது. பணம் நிறைய வந்தாலும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும், பணமே இல்லைனாலும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும்.
பற்றாக்குறைகள் நமக்கு வாழ்க்கையில தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. படிப்பு நமக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. படிப்பு 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 படிப்புன்னு இருந்து கடவுளை விட்டுருவாங்க சில பேர். தங்கம் நமக்குள்ள தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற பெருமை ஒரு தடுமாற்றம். அதே போல தாழ்வு மனப்பான்மை ஒரு பெரிய தடுமாற்றம். என்னதான் செய்யறது அப்படின்னா இயல்பா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்ம எங்க பிறக்க வச்சிருக்கிறாரோ, ஆமா இது தேவ சித்தத்தின்படி நான் பிறந்திருக்கிறேன், சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு சின்ன படிப்பு தான் கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷம், பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு சின்ன வேலையை தான் கொடுத்திருக்காரு, சந்தோஷம், பரவாயில்ல. ஆண்டவர் எனக்கு சின்ன வருமானத்தை தான் கொடுத்திருக்கிறாரு, பரவாயில்ல, சந்தோஷம். அவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தரித்திருக்க கடவன், அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நம்மளால மாடு வீடு கட்ட முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். கர்த்தர் என்னை இந்த நிலைமையில மனரமியமாய் வைத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு குரங்கு காட்டுல சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா எல்லா குரங்கு பார்த்தா கேலியா சிரிப்பாங்க. அந்த குரங்கு இப்படி நினைச்சுக்க கூடாது, ஐயோ நான் யானையா பிறக்கலையே, நான் ஒரு புலியா பிறக்கலையே, நான் ஒரு சிங்கமா பிறக்கலையே அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதாவது கர்த்தர் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த விஷயத்துக்கு அவர் பயன்படுத்துவார். நான் பிறந்த இடம் சரியில்லை, வளர்ந்த இடம் சரியில்லை, படிச்ச படிப்பு சரியில்லை, செய்யற வேலை சரியில்லை, வாங்குற சம்பளம் சரியில்லை அப்படின்னு குறைபட்டு கொண்டே தடுமாறிக்கொண்டே ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தடமாறி கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற செய்யாதபடி நம்மை தடுக்கிற தடுமாற்றம் எதுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அதை முதல்ல மனசுல இருந்து தூக்கி எறியணும், குப்பை மாதிரி தூக்கி எறியணும். இல்லைன்னா மாட்டிக்குவோம், அதுதான் முக்கியமான விஷயம். தடுமாற்றத்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடும்போது அந்த ஓட்டத்துக்கு நடுவுல எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுறோம் பாத்தீங்களா, அதுதான் பெரிய சர்க்கிள். மற்ற எல்லாத்தையும் அது போலதான் வச்சுக்கணும். நம்ம குடும்பம், குழந்தை, குட்டி, நேசம், பாசம், அன்பு, வேலை, வருமானம், படிப்பு, ஊழியம் அத்தனையும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்க்கணும். அப்படிதான் தேவனுடைய மனுஷங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்னா கவலைகளை பெரிய ரவுண்டா வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வச்சுக்கிறோம். கவலைகள் பெரிய ரவுண்டா இருக்கும், அதை தான் சுத்திக்கிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் கவலை, எதுக்கு பார்த்தாலும் கவலை. இல்லைன்னா மற்றவர்கள் நேசிக்கிற நேசம் இருக்கும் பாத்தீங்களா, யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப அதிகமா நேசிப்போம், அதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருப்போம். அதே வச்சுக்கிட்டு அது பெரிய சர்க்கிளா இருக்கும். எங்க போனாலும் அதே ஞாபகம், எங்க போனாலும் அதே சிந்தை, எங்க போனாலும் அதே நினைப்பு. அதுக்கு நடுவுல பைபிள் வாசிக்கிறது, அதுக்கு நடுவுல ஆண்டவரோடு பேசுறது, அதுக்கு நடுவுல ஜெபம் பண்றது, அப்படி வச்சிருக்கோம். எப்படி மற்றது எல்லாம் மெயினா பிரியாணி மாதிரி வச்சுக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஊர்கா மாதிரி வச்சுக்கிறது. நமக்கு அப்படி இருக்க கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்றதுங்கிறது பிரியாணி மெயின் மேட்டரா இருக்கணும். மற்றதெல்லாம் அந்த தயிர் பச்சடி மாதிரி கொஞ்சமா இருக்கணும். அப்படி சொன்னாதான் நமக்கு புரியுது. தயிர் பச்சடியே ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கிறானா அவனை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஊறுகாய் மட்டுமே தின்னுட்டு இருக்கிறானா அவன் நம்மை தவிர முட்டாள் யாருமே கிடையாது. அப்ப மெயின் ஃபுட் எது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் நம்ம புரியுற மாதிரி பிரியாணி சொல்லி கொடுக்குறோம், அவ்வளவுதான். நான் விரும்புகிற போஜனம் எது? ஆண்டவர் பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதுதான். அதான் மெயின் நமக்கு. அப்படி நடந்துட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள சில விஷயம் வரும்போது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இல்ல மத்ததெல்லாம் நாம பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு வாரத்துல ஊர்கா மாதிரி வச்சிருந்தோம்னா அவரை பேர் அதை பார்த்துக் கொள்வார். நம்ம தைரியமா சொல்லலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையா ஓடிக்கிட்டு மத்ததெல்லாம் அப்படி ஊர்கா மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா நாம தைரியமா சொல்லலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் அப்படிதான் சொன்னாரு. பெத்த மகனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொன்னா எவனுக்குங்க பிடிக்கும்? திருமணம் ஆகுது, ஒரு வாலிபனுக்கும் பெண்ணுக்கும், டாக்டர் திடீர்னு உடம்புல பிரச்சனை, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுட்டாரு. உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்ட்டாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே கவலை, ஐயோ எப்படி டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமா 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய கொண்டு வந்து நான் காமிக்கிற மலை மேல கொண்டு வந்து பலியிடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அவங்களுடைய விசுவாசம் கேள்விக்குறியா மாறிடாது? நீ எல்லாம் உண்மையான கடவுளா? கேட்டுருவாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிச்சயமா கேட்பாங்க. ஆபிரகாம் கிட்ட கூட அப்படித்தான் ஆண்டவர் வந்து சொல்லும் போது, ஆண்டவர் பலியா கேட்கிறவர் அல்ல,
ஆனா ஆபிரகாமை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்கள் ஆராதிக்கிற தேவர்களுக்கு பலியிட்டுருவாங்க. அப்படின்னா அந்த கடவுள் மேல நாங்க அவ்வளவு அன்பா இருக்கிறோம் அப்படின்னு நிரூபிப்பாங்க. எப்படி? தங்கள் பிள்ளைகளே சாக கொடுத்து நிரூபிப்பாங்க. ஆபிரகாம் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எப்படி சந்தோஷம் தெரியுமா? இந்த கடவுளை நான் நேசிக்கிறேன்னு நான் நிரூபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தனக்கு வந்து சோதனை அவர் சோதனையா பார்க்கல. ஒருவேளை அப்படி பார்த்திருந்தாருன்னா கூட கத்தி எடுத்து ஓங்கி இருக்க மாட்டாரு குழந்தை மேல, தன்னுடைய அன்பு குழந்தை மேல கத்தி எடுத்து ஓங்கி இருக்க மாட்டாரு. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையே போடாதுன்னு அந்த கடைசி நொடி வரைக்கும் அவர் என்னதான் முடிவு பண்ணிட்டாரு? கொடுத்துடலாம், என் அன்பை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினைச்சாரு. இப்போ ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாரு, இதுக்கு சாகடிக்க போறேன்னா பிள்ளையே கிடைக்காதுங்கிற சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. இவனை சாகடிச்சா உயிரோட கூட ஆண்டவர் எழுப்புறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாருன்னு விசுவாசிச்சார். உங்களுக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களை தடுமாற செய்வதற்கல்ல. நீங்கள், நான், அத்தனை பேரும் தேவனிடத்திலே நம்முடைய அன்பை நிரூபிப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புகள் அதெல்லாம் வேற யாருக்கும் கிடைக்காது. வேற யாருக்கும் கிடைக்காது. நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டம் எல்லாம் நம்ம தேவனிடத்துல இன்னும் அன்பு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. என் வீட்டுல வறுமை வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, யோசிக்காதீங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவதற்காக நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புகள், வேற யாருக்கும் கிடைக்காது. ரொம்ப சந்தோஷப்படுங்க. பாடுகளை, கஷ்டங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதைத்தான் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. கிறிஸ்தவனா கஷ்டப்படக்கூடாது, கிறிஸ்தவனா பாடு அனுபவிக்க கூடாது, கிறிஸ்தவனா பலவீனம் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது. நோ, சொல்றத அப்படியே செழிப்புல வாழ்ந்துகிட்டு போவாங்க. காணிக்கைகளை, தசம பாகங்களை வாங்கிட்டு அப்படியே உலக வாழ்க்கையில எல்லா விதமான தேவைகளை சந்திச்சுட்டு சம்பிரமமா சம்பூர்ணமா வாழ்ந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களை நம்புறவங்க இன்னும் அப்படியேதான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களா இருந்தவங்க அப்போஸ்தலர்களா மாறுறாங்க. ஒருவேளை ஆண்டவர் செழிப்புதான் விஷயம், ஆசீர்வாதம் தான் விஷயம் அப்படின்னு ஆண்டவர் உண்மையா வச்சிருந்தார் அப்படின்னா அந்த அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கணும், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கணும். ஆனா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்பட்டு, நம்ம சொல்லுவோமே நாய்படாத பாடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நாய்படாத பாடுபட்டு வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, வசனத்தை பரப்புனாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. தங்கள் உயிரை கூட துச்சமா அவங்க நினைக்கவே இல்லை. குதிரையில போற வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜா மாதிரி தான் இருந்தாரு. அவர் லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா குதிரையில இருந்து கீழே விழுந்த போது அவர் மாறினாரு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அதுக்கப்புறம் தன்னை பாடு அனுபவிக்க விட்டு கொடுத்தார். ஏன் அந்த ஊழியர்களை பத்தி எல்லாம் ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? அவங்க எல்லாம் இன்னும் சந்தோஷமா இருக்கணும். பவுல் இப்ப குதிரை மேல தானே போய்கிட்டு இருக்கிறேன், இனிமே உன்னை கப்பல்ல டிராவல் பண்ண வைக்கிறேன், இனிமே உன்னை பிளைட்ல டிராவல் பண்ண வைக்கிறேன். ஆண்டவர் அப்படி மாத்தலையே, தனக்காக பாடு அனுபவிக்கும்படி தெரிந்து கொள்ள பாத்திரம் அப்படிங்கிறார். எனக்காக அவன் எவ்வளவாய் பாடு அனுபவிக்க வேண்டும் என்று அவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. பாருங்க, சில பாத்திரங்களை பாடு அனுபவிப்பதற்கே தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய கிருபை என்னால இருக்குது, அதனால நான் பலவீனங்களை விரும்புறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்படி பலவீனங்கள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நம்மால் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்போது, இந்த இடத்துல நான் விசுவாசத்துல உறுதியா நின்று என் அன்பை நிரூபிப்பதற்காக தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவனா இருக்கிறார். அப்படி தப்புவியாம போனாலும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு எடுக்காம போனாலும் நான் என்ன பண்ண போறதில்லை, இந்த தடுமாற்றத்துக்குள்ள விட போறதில்லை, தேவனை விட்டு திரும்ப போகிறது இல்லை. என் வாழ்க்கை தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குங்கிற நிச்சயமும் ஒரு உறுதியும் இன்னைக்கு நமக்கு வரணும். நம்முடைய மனமாற்றத்தை குறித்த கவனம் நமக்கு வேணும். எதை குறித்து, எதை நோக்கி நம்முடைய பாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய தடுமாற்றத்தை குறித்து கவனிச்சு பார்க்கணும். மத்தேயு 26 அதிகாரம் 75வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை என்ன கொண்டு
சத்தமா சொல்லுங்க, என்ன கொண்டு? நினைத்து கொண்டு. வெளியே போய் மனங்கசந்து. ஆமா, இயேசு சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு அப்படிங்கும் போது தன்னுடைய தடுமாற்றம் கூட அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சு. கவனிச்சு பாக்குறாரு, தன்னை கவனிச்சு பாக்குறாரு. நிறைய பேர் வசனத்தை நினைவு கூறுவாங்க, நினைவுக்கு வரும், ஆனா தன் வாழ்க்கை அதோடு கூட இணைச்சு யோசிக்கவே மாட்டாங்க. நான் போக வேண்டிய பாதை என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன யோசனையே பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் செஞ்சுட்டு வந்தது என்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. ஆனா பேதுரு அப்படி அல்ல. நீ மறுதலிப்ப, 3 முறை மறுதலிப்பாய், உன் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம வாழ்க்கையிலே அநேக விதமான தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில போகாதபடி, கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ளாதபடி, சபைக்கு ஒழுங்காய் வராதபடி, எவ்வளவு நாள் அடிக்கிட்டே போலாம். ஏன்னு கேட்டா தடுமாற்றங்கள். இந்த நாள் இந்த படத்தை பார்க்கலன்னா வேற எந்த நாளும் பார்க்க முடியாது, அதனால நான் சபைக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அப்படி ஓடுகிற வாலிபர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஏன்னு கேட்டா தடுமாற்றம், காரணம் தடம் மாற்றம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அதற்காக அழைக்கவில்லை. பேதுரு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். காரணம், ஐயோ இந்த ஆண்டவரை விட்டுட்டு நான் தடுமாறி போயிட்டேனே, இந்த ஆண்டவரை விட்டுட்டு நான் தடம் மாறி போயிட்டேனே அப்படின்னு மனங்கசந்த அழுது தன்னுடைய தடுமாற்றங்களை மாற்றிக்கொண்டார். அதுதான் முக்கியமான விஷயம். தன்னுடைய தடுமாற்றத்தை மாற்றிக்கொண்டார். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய மகனாக அல்ல, உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு கெஞ்சும் போது தன்னுடைய தடுமாற்றத்தை மாற்றிக்கொண்டான் அந்த மகன். இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும். நம்முடைய மனமாற்றத்தை குறித்த யோசனை இருக்கணும், எப்பவுமே சிந்தனை இருக்கணும், நினைவு இருக்கணும். அதை கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் மனம் இப்போ எதுக்கு நேரா போய்கிட்டு இருக்கு, என் மனசு இப்போ எதற்கு பின்னால போய்கிட்டு இருக்கு? ஆண்டவருக்கு பின்னால போயிட்டு இருக்குதா, ஆட்களுக்கு பின்னால போயிட்டு இருக்குதா, பணத்துக்கு பின்னால போயிட்டு இருக்குதா, பொருளுக்கு பின்னால போயிட்டு இருக்குதா, இச்சைகளுக்கு நேரா போய்கிட்டு இருக்குதா, பாவங்களுக்கு நேரா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு எப்பவுமே கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்க மேல எவ்வளவு அக்கறை நமக்கு. அவன் சரியா படிக்கிறானா, சரியா சாப்பிடுறானா, சரியா தூங்குறானா, ஸ்கூலுக்கு போறாளே, காலேஜுக்கு போறாளே, ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியா இருக்கிறாங்களா, இப்ப அவருடைய நடவடிக்கைகள் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கெட்ட வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பரலோகத்துல இருந்து ஒரு பரம தகப்பன் நம்ம அப்படிதான் எல்லாருமே கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. என் மகன் சாப்பிட்டானா, தூங்குனானா, என் மகன் நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கிறானா, அதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப அற்ப காரியம். அவர் அதை பார்க்கறதே இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவருடைய பார்வையெல்லாம் அதுதான். என்னை தேடுகிற உணர்வு இவனுக்குள்ள எப்போ இருந்துகிட்டே இருக்குதா அப்படின்னு தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். சாப்பாட்டை பத்தி கவலைப்படாத, உடைய பத்தி கவலைப்படாத, நீ குடிக்கிற தண்ணீரை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் அற்ப காரியம். காகங்களை பிழை போட்டுக்கிறேன், உன்னை பிழை போட்ட மாட்டேனா, மலர்களை உடுத்துகிறேன், உனக்கு உடுத்த மாட்டேனா. அஞ்ஞானிகள், முட்டாள்கள் அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு, காசு, பணம், உடைகள், நடைகள், நகைகள்னு முட்டாள்கள் தேடுறாங்க, அஞ்ஞானிகள் தேடுறாங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அது தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளை தினத்தின் தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய மனமாற்றத்தை கவனிச்சு பார்க்கணும், நம்முடைய தடுமாற்றங்களை கவனிச்சு பார்க்கணும். அந்த தடுமாற்றங்கள் சரியான தடத்துக்கு நேராக திரும்ப வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ரெண்டும் சரியா போய்கிட்டே இருந்ததுன்னா மூணாவது நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். அதுக்கு பேரு உருமாற்றம். சொல்லுங்க, உருமாற்றம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாகும்படி கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல். அப்ப கிறிஸ்து பேசினதை போல பேசுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்திக்கிறத போல ஒரு சிந்தனை நமக்கு வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறதை போல செயல்பாடுகள் நமக்கு வேணும். இது எப்படி சாத்தியமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தியம்தான். அதற்குதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல், யோவான் அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கொண்டு வந்து பைபிள்ல வச்சு காமிச்சிருக்கிறார் ஆண்டவர். அவங்களுக்கும் இதே சரீரம் தான், அவங்களுக்கும் இதே சரீரத்தின் உறுப்புகள் தான், அவங்களுக்கும் அதே விதமான வாழ்க்கை தான், இதே பூமி தான், இதே மண்ணு தான், அதே கர்ப்பம் தான், அதே பிறப்பு தான், அதே மரணம் தான். ஆனா வேற வேற மாதிரி நடந்திருக்கும். ஆனா தீம் ஒண்ணுதான்.
அதே மாதிரிதான் நம்முடைய பிறப்பு, வளர்ப்பு, முடிவு எல்லாம் அதே போலதான். பழைய காலத்து மனுஷங்க வியாதிப்பட்டு கிடக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. சாகும் போது தாவீது கூட அப்படித்தான் பேசினாரு. கடைசி என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் அப்படின்னாரு. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. எத்தனை கோடி மனுஷன் இங்க பிறந்தாலும் சரி, அவங்களுடைய பிறப்பும் வளர்ப்பும் முடிவும் ஒன்றுதான். பூலோகத்தார்னு மொத்த பூமியில் இருக்கிற மனுஷங்களையும் அடக்கி சொல்றாரு, யாவரும் போகிற வழியே போகிறேன். நமக்கும் அப்படித்தான். ஒரு நாள் பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? ஆண்டுடைய வருகை தாமதிக்கும்னா மரணத்துக்குள்ள போக போறோம். இது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட்டிருக்கிற விதி, வேற மாற்றமே முடியாது. ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால், நம்ம சாகிறதுக்கு முன்னால ஆண்டவருடைய வருகை இருக்கும்னா ஒரு விஷயம் நடக்கும். இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். இமைப்பொழுதிலே நம்ம ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் என்னாகப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நாம் இதே சரீரத்தில் இருக்க போறதில்ல, தேவனுடைய சாயலுக்கு, தேவகுமாரனுடைய சாயலுக்கு மறுரூபமாக்கப்படுவோம். அதுதான் முக்கியமான காரியம். அதுக்கு பேர் தான் உருமாற்றம். அழகான மொழிபெயர்ப்புல அதுக்கு என்ன அர்த்தம்? உருமாற்றம். அதற்கு நாம கவனிக்க வேண்டியது மனமாற்றம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தடுமாற்றம். மனமாற்றம் நமக்கு சரியா இருக்கணும், தடுமாற்றம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கணும். அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாதான் நம்முடைய லைஃப் எதுக்கு நேரம் போகும்? அந்த உருமாற்றத்துக்கு நேரம் போகும். நம்ம எல்லாருடைய விருப்பமும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய விருப்பமும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பங்குள்ளவர்களாய் நம்ம சேர்ப்பதுதான். பேதுரு அப்படித்தானே எழுதுறாரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமையாகிய பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு நேரா தான் போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நேரா போகிறதுக்கு நமக்கு தேவை சரியான மனமாற்றம். தேவையில்லாத ஒண்ணு நம்ம வாழ்க்கையில தடுமாற்றம். இந்த ரெண்டும் சரியா நம்ம வாழ்க்கையில போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நாம் அடைய போவது உருமாற்றம். அந்த உருமாற்றம் அடைந்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், தேவனோடு கூட வாழ்வோம். நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, இங்க கிடைக்காத சந்தோஷம் பரலோகத்துக்கு போய் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இங்க கிடைக்காத பணம் பரலோகத்துக்கு போய் கிடைச்சு அங்க போய் தங்க வீதியில நடக்கலாம், வைர வீதியில நடக்கலாம்லாம் சொல்றீங்களே, இங்க நான் கஷ்டப்படும் போது கிடைக்காத பணம், கஷ்டப்படும் போது கிடைக்காத விஷயம் பரலோகத்துக்கு போய் கிடைச்சு யாரு பார்க்க போறா? யாரு பார்க்க போறா? உலக வாழ்க்கை அப்படித்தான் நமக்கு இந்த கேள்வி கேட்க வைக்கும். தேவனுடைய அன்பை பற்றிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். தேவனுடைய அன்பை பற்றிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். நம்ம ஒரு குழந்தையை பெத்துக்கிறோம், ஒரு குழந்தைய பெத்துக்கிறோம், அந்த குழந்தைய வளர்த்துறோம். ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தைய வளர்த்துறோம். வளர்த்து பெரிய பொண்ணாயி என்ன பண்ணி கொடுக்க விரும்புவோம்னா திருமணம் செஞ்சு கொடுக்க விரும்புவோம். திருமணம் செஞ்சு கொடுக்க விரும்புவோம். அப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னா, கிட்டத்தட்ட இந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைய இன்னொரு குடும்பத்துக்குள்ள தத்து கொடுக்குற மாதிரி. இனிமே எங்களுக்கு பிள்ளை கிடையாது, யாரும் சொல்றது கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, டோட்டலா ஒரு பெண் பிரிந்து இன்னொரு குடும்பத்திற்குள்ள புதுசா வாழ போறான். அது மரத்துல இருந்து ஒரு கனி கீழே விழுந்து அங்க விதை விட்டு புதுசா ஒரு மரம் முளைக்கும் பாருங்க, அது மாதிரி. அப்ப மரம் அந்த கனியை விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் அது புது மரமா, புது விருட்சமா வளரும், கனி கொடுக்கும். தேவன் அதை எதற்கு படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். அது போலதான் பரலோக ராஜ்யம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்ல. அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, அலறுதல் இல்ல, துக்கம் இல்ல, மரணம் இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த லைஃப பத்தின மேன்மையும் மகிமையும் மகத்துவமும் நமக்கு தெரியாது. அது பிள்ளைக்கு தெரியாது. திருமணமாகி கணவனோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அம்மா அப்பா கூட இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வேறங்கிறது புரியும்.
தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு குழந்தை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கும். எப்படி விளையாடிட்டு இருக்கும்? சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கும். இங்க துடிக்கும், இங்க துடிக்கும், கீழே மேல எல்லா பக்கமும் அந்த உணர்வு தாய்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற குழந்தை அது நினைச்சுக்கிட்டு இருக்கும், இதுதான் என் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கும், இதுதான் என் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா தேவையான நேரத்துல சாப்பாடு கிடைக்குது, தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கிக்கலாம், சுத்த வேண்டிய நேரத்துல சுத்திக்கலாம். அப்பப்போ டாக்டர் செக் பண்ணி ஏதாவது ஒரு குறைபாடுனா கர்ப்பத்துக்குள்ளேயே சரி பண்ணிடுறாங்க. அப்ப செம்ம சேஃப்டியா இருக்குது. அது கர்ப்பத்துக்குள்ள செம்ம சேஃப்டியா இருக்குது. கஷ்டப்படுறதெல்லாம் தாய் தான், அதுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா வெளியே வரும் பாருங்க ஒரு நாள், அது வேற லைஃப். சில நேரங்களை பார்க்கும்போது, இயற்கைகளை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, வேற லைஃப். அந்த குழந்தைக்கு அது வரைக்கும் தெரியாது. வெளியே வந்து பிசுக்குன்னு ஃபர்ஸ்ட் மூச்சை இழுக்கும் போது தான் தெரியும், ஓ வேற உலகத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆன நிலைமையில தான் அது அழவே ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன் மாதிரி மாறி வேற ஒரு கம்ப்ளீட் நியூ சிச்சுவேஷன் வரும்போது ஒரு அழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்து அது வேற விஷயம். அந்த மாதிரி அந்த உலகம் நமக்கு தெரியாது, பரலோக ராஜ்யம் நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பல நேரங்களை நமக்கு உதவி செய்யறாரு. மகனே, பரலோக ராஜ்யம் இப்படிதான் இருக்கும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பல நேரங்களை நம்ம ஜெபிக்கும் போது கேட்டு விடுதலை கொடுக்குறாரு. பாத்தீங்களா, இப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்கும். நான் நல்லா சுகமாவே இருக்கிறேன், திடகாத்திரமாவே இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா சுகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம போயிடும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு தொண்டையில இங்க புண்ணு வந்துருச்சு உள்ளுக்குள்ள. டாக்டர்கிட்ட போனா பேசவே கூடாதுட்டாங்க. உங்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, உங்களுக்கு மருந்து மாத்திரை எது அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறதா மருந்து மாத்திரைன்ட்டாங்க. ஒரு 3 மாசம் பேசாம அமைதியா இருந்தேன். அப்ப சுகம்னு எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அது மாறி போய் சுகம் வந்து திரும்ப இயல்பா பேச ஆரம்பிக்கும் போதுதான், ஓ இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருந்தா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, புரிய ஆரம்பிக்குது. அப்ப சரீரத்துல சுகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில வியாதிகள் நமக்கு என்ன பண்ணுதுங்க, தேவைப்படுது. அந்த மாதிரி ஆண்டவருடைய அன்பு இன்னதென்று விளங்கிக் கொள்வதற்கு இந்த பூமியில சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. ஆனா நாம சில காரியங்களை கவனிச்சு ஓட வேண்டியது அவசியம். நம்முடைய மனமாற்றம், நம்முடைய தடுமாற்றம், ஒன்ன வச்சுக்கணும், ஒன்ன துரத்திடணும். அந்த ரெண்டும் சரியா நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா நாம செல்ல போவது ஒரு உருமாற்றம், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறோம், ஆனா எதற்காக அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு தொடர்ந்து உம்மிடத்தில் அன்பு செலுத்தி வாழ, விசுவாசத்தில் உறுதியா இருந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை உமக்குள்ளே நிலைநிறுத்தும். நாங்கள் எங்க மனமாற்றத்தை கவனிச்சு பார்க்கிறோம். அந்த மனமாற்றம் உமக்கு நேராக இருக்கிறதா, உமக்கு எதிராக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிறோம். அநேக காரியங்கள் எங்க வாழ்க்கையில தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. இனிமேல் அவைகளை அகற்றி போட்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு உருமாற்றத்தை எங்களுக்கு முன்குறிச்சு வச்சிருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாவதற்கு, பரலோக ராஜ்யத்தின் சாயலுக்கு ஒப்பாவதற்கு நாங்கள் எல்லாம் மறுரூபம் அடைந்து உங்களுடைய சமூகத்துல வரப்போகிறோம். அது நாங்க பார்க்காத உலகம் தான், அறியாத உலகம் தான். ஆனா எங்கே இல்லாத மகிமையும் மேன்மையும் அங்கே இருக்கும் என்று சொல்லி நாங்க ஒரு நாள் கண்டுகொள்வோம். அப்பா நன்றி தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சபையாராக எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எப்படி தடுமாறின பேதுருவை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறைத்து நிலை பெற செய்தீரோ, நிலைத்து நிற்க செய்தீரோ, ஜீவனையும் கொடுப்பதற்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்தீரோ, அதே போல நாங்கள் செத்தே போனாலும் சரி உங்களை விட்டு விலகாதபடி ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. ஒரு நிலைத்த தன்மை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு உறுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த வாலிபர்களுக்குள்ள இருந்த ஒரு உறுதி, தானியேலுக்குள்ள இருந்த ஒரு உறுதி, பேதுரு பவுலுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உறுதி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற உறுதி எங்களுக்குள்ள எப்பொழுதும் வரட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துங்க.
நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பிலே உங்களுடைய வருகை வரைக்கும், எங்கள் மரணம் வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எங்களை நடத்துறதுக்கு நீங்க போதுமானவா இருக்கிறீங்க. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமையும் கனமும் துதியும் நிறைவாய் உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.